மதுரையில் தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார் விஜய். கட்சியை ஆரம்பித்த 18 மாதங்களில் இரண்டாவது மாநில மாநாடு என்பது கவனிக்கத்தக்கதுதான். மாநாடு பற்றியும் அதில் விஜயின் 45 நிமிட உரையையும் மாஸ் கூட்டம் தெரி ஸ்பீச் என்று சிலாகித்துக் கொண்டிருக்கிறார்கள் விஜயின் ரசிகர்கள். ஆனால் ஆளுங்கட்சியினரும் ஆட்சியில் இருந்தவர்களும் விஜய்க்கு அரசியல் ஆழம் தெரியாது என்று எதிர்வினையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் விமர்சகர்களோ விஜய் பேச்சினை டீகோட் செய்து சாதக பாதகங்களை பகுப்பாய்வு செய்து கொண்டிருக்கின்றனர். விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்னது போலவே பாரபத்தி மாநாட்டிலும் நமது கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக என்று ஆவேசமாக பேசினார். அங்கிள் ஸ்டாலின் என்றும் டூர் போகும் மோடிஜி என்றெல்லாம் அரசியல் மேடைக்கு ரசனையாக இருக்கும்படி எழுதப்பட்ட பேச்சை ஆகச்சரியாக டெலிவரி செய்தார் என்பதில் மாற்று கருத்து இருக்க இயலாது. அவரது முழக்கங்கள், சவால்கள், சுவாரஸ்ய கேள்விகள், குட்டி கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மாநாட்டில் விஜய் பேச்சில் ஒலித்த அதிமுக மீதான அக்கறைதான் நாம் எடுத்துக்கொண்டுள்ள அலசல் புள்ளி.